கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள் கடந்து வரும். சில பாரங்கள் இருதயத்துக்குள்ள அடைத்து இருதயமே வெடித்து போகிற சூழ்நிலைக்கு மாறக்கூடிய நிலைமை. அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ வேதனையாக இருக்கிற நேரத்தில் எப்படி என் வேதனையை ஆண்டவர்கிட்ட சொல்லணுங்கிற ஜெபம் கூட மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் விடுகிற பெருமூச்சை அறிந்திருக்கிற ஒரு தகப்பனாக்கும் நாம் விசுவாசிக்கிற இயேசுவானவர். ஏனென்றால் பெருமூச்சுக்குள்ள ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அடக்கி கிடக்குது. அந்த வார்த்தையை அறிந்திருக்கிற தேவன், அவர் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து தக்க நேரத்தில் நமக்கு அதனுடைய மறுபடியை தருகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு தெரியாமல் நான் பெருமூச்சு விடுறோம்ல, அந்த பெருமூச்சினுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் புரிந்து அதை பிதாவினிடத்தில் அறிக்கை பண்ணுகிறார். அதனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் நமக்கு தருகிறார். எவ்வளோ அழகான தேவன்! அதனால் பாரங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நாம் விடுகிற பெருமூச்சும் மிகப்பெரிய ஜெபமாக மாறுது.